சந்தியா ராகம் நவம்பர் 13 இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, பார்வதி வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. எல்லாருமே சாப்பாடு வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா சீனு வீட்டுக்கு கால் பண்றாரு. அதை சிவராமன் அட்டன் பண்ணி பேசுறாரு. மணியோட ஹெல்த் கண்டிஷன் பத்தி சீனு சொல்றாரு. என்னடா இப்படி சொல்ற? சரி மாமாவை பத்திரமா பாத்துக்கோ, அக்காவுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு சிவராமன் போனை வைக்கிறாரு. மனோரமா பாட்டி மாயாவையும் கதிரையும் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இது யாரோட வீடு பாட்டின்னு கதிர் கேட்க, இது என்னோட வீடுதான் பாட்டி சொல்றாங்க. என்ன பாட்டி சொல்றீங்க? நீங்க ஊர்லலாம் இருந்தீங்கன்னு கதிர் கேக்குறாரு. ஊர்ல இருந்தா இங்க வீடு இருக்க கூடாதுன்னு இருக்குதா? எனக்கு ஊர்லயும் வீடு இருக்குது, இங்கேயும் வீடு இருக்குது. இந்த வீடை எதுக்காக சும்மா போட்டிருக்க? வித்துருன்னு எல்லாரும் சொன்னாங்க. என்னைக்காவது பயன்படும் சொல்லி தான் போட்டு வச்சிருந்தேன். இப்போ உங்களுக்கு பயன்படுது பாத்தீங்களான்னு பாட்டி சொல்றாங்க. உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா பாட்டின்னு மாயா கேட்க, நான் எதுக்கடி உன் மேல கோவப்பட போறேன்? நீ அந்த வீட்டுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீக்கிரமா வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே இதை புரிஞ்சுப்பாங்க. ஆனா என் பையன்தான் பாவம் இந்த கலவரத்துல குத்துப்பட்டு கிடக்குறான்னு பாட்டி வருத்தப்பட, மாயா அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. நீங்க இருங்க, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாட்டி வெளியே போறாங்க. மாயா கதிர்கிட்ட, நீ என்ன ஆனாலும் தனாவை விட்டுற மாட்டேதானன்னு கேட்க, சொந்தக்கார பொண்ணா அவ இருக்கும்போதே நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். இப்ப அவ என்னோட மனைவி, நான் எப்படி அவளை விட்டுட்டு போவேன்னு கதிர் கேட்கிறாரு. தூங்கிட்டு இருக்க தனாவை பார்த்து ரகுராம் கண் கலங்குறாரு. மாயா மேல இருந்த நம்பிக்கையில என் சொந்த பொண்ணை கவனிக்காம விட்டுட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. ஜானகி தூங்கிட்டு இருக்கும்போது சந்தியாவுடைய குரல் அவங்களுக்கு கேக்குது. அக்கா, நீ தான் நம்ம ரெண்டு பொண்ணுங்களுடைய வாழ்க்கையும் சரி பண்ணணும். தனாவை நினைச்சு கவலைப்படாதக்கா, அவளுக்கு நான் எப்பவுமே பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்ல, ஒரு குடுகுடுப்புக்காரர் சத்தம் கேட்டு ஜானகி கண்ணை திறக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ரெண்டு மகாலட்சுமி வாழ்க்கையில இடியும் புயலும் அடிக்க போகுதுன்னு சொல்ல, அதை கேட்டு ஜானகி வருத்தப்படுறாங்க. காலையில பார்வதி தனாக்கு காஃபி எடுத்துட்டு போறாங்க. அங்க தனாவை காணாததும் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் வந்து சொல்றாங்க. எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா தனாவை தேட இந்த ப்ரோமோ முடியுது.